I'm a homemaker Mm-hmm. and I'm just like a phonics teacher, but partially I'm just learning because வந்து நான் நல்லா பேசுவேன்னு சொல்ல முடியாது, பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. It depends on the person who stands in front of me. If they are very below to me, I can talk well enough. பட் அவங்க என்னை விட கொஞ்சம் நல்லா பேசுறாங்கன்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்பவே எல்லாமே எனக்கு உள்ள போயிடும். ஸோ ஐ Okay. ஜஸ்ட் வாண்ட் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம். எனக்கு ஏன் எப்பயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரமாட்டேங்குது. என்னன்னா லைக் நீ பேசுவேன்றதே என்னாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பண்ணிக்க முடியல. என்ன சொல்றது, ஒரு மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் எனக்கே வரமாட்டேங்குது. அது ஏன் தான் எனக்கே தெரியல. பட் ஐம் என்ன சொல்றது, ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். இது நான் உங்களோட வீடியோஸ் பார்க்குறப்போ சம்ஹவ் உங்களோட அந்த பயோ எல்லாம் போய் படிச்சேன். Mm-hmm. எனக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பேசிக்கலி வேர் ஃப்ரம் லைக் சாரி யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஐ திங்க். ஸோ Yep, yep. வந்து சரி நம்ம வந்து நம்ம சைடு இருக்க ஆள் வந்து இவ்வளோ சூப்பரா பேசையில ஒய் நாட் வி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஜாயின். திஸ் இஸ் த பேக் எண்ட் ஆஃப் மை ஸ்டோரி. Okay, thank you very much. That was impressive. First and foremost thing, நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அது நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாதான் வந்து அதில் ஃப்ளூயண்ட் ஆக முடியும் இல்லையா நமக்கு. பல பேருக்கு இருக்க சேலஞ்சு வந்து அவங்க நல்லா எழுதி பழகிருப்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே பேசி பழகிருப்பாங்க. இதை வந்து நம்ம வெளியில வந்து எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அப்போதான் வந்து நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து வரும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே கூட ஊரில் வந்து அவ்வளோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு கம்பெனி கிடையாது. ஓகேங்களா. இப்போ நான் அந்த சமயத்தில் சிட்டியில் போகும்போது ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது I'd be nervous. நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாமே blank out ஆகிடும். அந்த நேரத்துக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி வந்து இப்போ நான் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டாக்க நான் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பற்றி பேசலாம். இப்போ யாருன்னே தெரியாமல் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து அது வந்து நம்மளோட பெர்செப்ஷன் தான். ஓ, அவருக்கு வந்து நம்ம விட நல்லா தெரியும், நம்ம பேசுறது வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா, நம்மளை வந்து ஒரு வேளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போது வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் லேர்னராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண கூட தெரியலன்னா இப்போ உங்ககிட்ட நான் வந்து பேசும்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறீங்க. அப்போ நான் வந்து எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டனாவே ஐம் ஷேட்டர்ட். அந்த இடத்துல வந்து மை கான்ஃபிடென்ஸ் இஸ் கான் கம்ப்ளீட்லி. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஐ கேன் ஓவர் கம் மை ஃபியர். ஸோ ஆல் ஐ நீட் இஸ் தட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அது வந்து எப்போ நம்ம கிராஜுவலாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னாக்கா மோர் இன்டராக்ஷன் மூலயமா. இப்போது அதுக்கு தான் வந்து இந்த செஷன் வந்து நான் ஏன் வந்து பண்ணணும்னு நினச்சேன்னாக்கா, இப்போது சாட்டர்டே சண்டேல அஃபிஷியல் ஒர்க்கும் இருக்கும், பர்சனல் ஒர்க்கும் இருக்கும். இதுக்கு நடுவில் எதுக்கு ஒரு 30 minutes டெடிகேட் பண்ணி பண்ணலான்னு யோசிச்சேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான். நிறைய பேருக்கு முதல்ல they can remain anonymous. இந்த செஷனில் ஜாயின் பண்ணிட்டு they don't have to share the video and they don't even have to step forward. நான் வந்து எல்லாரையும் போயிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்க போகிறதில்ல, அவங்களோட இஷ்டம். ஆனால் at certain point they have to come forward. That's my expectation. அவங்களோட இந்த தடையை வந்து அவங்க தகர்த்துட்டு அவங்களாம் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. இப்போது 1-to-1 இப்போ நம்ம 2 பேர் பேசும்போது ஈஸியாக இருக்குது கான்வர்சேஷன். நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இதே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து கையை தூக்கிட்டு நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு என்னைக்கு வந்து when you are prepared to come forward, that's when you start succeeding. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து எப்போ பூஸ்ட் ஆகும்னாக்கா இந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் இருக்க ஒரு குரூப்ல இருந்து பேசி பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினாலுமே வந்து யூ ஒன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். நான் வந்து அவ்வளோ கூட்டத்தில் பேசி பழகிட்டேன். இப்போ வந்து இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா. தேர் ஆல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனாலுமே we come together for learning and knowledge sharing. ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணோம்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் இருந்தாலுமே கூட நம்ம ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணும்போது will eventually build up our confidence. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும்போது வந்து நமக்கு அதுவே ஒரு பழகிடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ நீச்சல் கற்றுக்கணும்னாலும் முதல்ல நம்ம தயங்கிட்டே தான் இருப்போம், ஐயோ இறங்கினா முழுகிடுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. when we overcome the fear, that's when we start succeeding actually in our life. ஸோ நீங்கள் இறங்கிட்டு நீச்சல் பழகும்போது you can survive anywhere, you can swim anywhere.
இட்ஸ் அ சேம் மென்டாலிட்டி. இப்போ நம்ம இங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசி பழகிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து வில் eventually progress to the next levels. முதல்ல வந்து அனானிமஸாக இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் முன் வந்து பேச ஆரம்பிக்கலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு டாபிக்.